ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி ஜிபின் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு நாங்கள் போனப்போ அவர் எங்களுக்கு ஒரு விருந்து வச்சுருந்தார். அந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஜிபினோட சேனலில் இருக்குது. ஸோ அந்த பிரியாணி வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சுங்க. சூப்பராக பண்ணியிருந்தான். உண்மையிலே சொல்லணுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது நம்மளுக்கு ஒரு வீட்டு பிரியாணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. ஸோ அவன் பிரியாணி ரீக்ரியேட் பண்ணி நம்ம ஒரு நாள் செஞ்சு பார்க்கணும். நான் யூஸ்வலாக பண்ணுற அந்த நிறையா இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதை அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கலான்னு யோசித்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி அதுதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருந்தான்னா ப்ரான் பண்ணியிருந்தான் தம்பி. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் குக்கரில் அதே ரெசிபி. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக ஜிபின் என்னென்னலாம் பண்ணானோ நான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை அப்படியே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபைனலாக எப்படி வந்திருக்கு, சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதோடு சேர்ந்து நான் சிக்கன் ஒரு சோம்பேறி சிக்கன் மாதிரி ஒரு சிக்கனும் பண்ண போகிறேன். சோம்பேறி சிக்கன் ஒன்றா அப்படியே ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், 20 மினிட்ஸில் பண்ணிக்கலாம் அது. ஸோ அதுவும் ஒரு ரெசிபி கவர் பண்ணிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் யூஸ்வலாக சொல்லவே மாட்டேன், பட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம், சமைக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பிரியாணியில் வந்து ஜிபின் வந்து ப்ரான் வந்து அவன் மேரினேட் பண்ணி அது தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டான். ஸோ அதே நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்கன் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் இதில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிக்கனை வந்து நல்லா வந்து மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சிக்கனில் இப்போ வந்து நான் என்ன போட போகிறேன்னா, உப்பு போட போகிறேன். ஏன்னா நம்ம பிரியாணி அந்த சமைக்கும் போதும் உப்பு போடுவோம். இது வந்து கறிக்கு கொஞ்சம் மேரினேட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை பெரட்டிடலாம். இதை பெரட்டிட்டு நம்ம வந்து ஒரு தவாவில் சும்மா ஒரு ஷாலோ ஃப்ரை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸுக்கு சும்மா அப்படியே தவாவில் போட்டுட்டு அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம. ஓகேவா? ரைஸ் வந்து இந்த டம்ளரில் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் ரைஸு. ஸோ கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 520 கிராம்ஸ் வருது. ஒரு 1/2 கிலோ ரைஸு, 1/2 கிலோ சிக்கன். ஸோ இதுதான் வந்து ரைஸோட அளவு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வாங்க போகலாம். ஸோ கடல் என்ன ஒரு 100 ml இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க போதும். அதோட கொஞ்சம் வந்து கீயும் ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நான் போட போகிறேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இலை போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 1 பூ, அப்புறம் வந்து 3 கிராம்பு. ஸோ மிளகு வந்து அவன் போட்டிருந்தான். ஸோ மிளகு போடுறேன். அதுதான். ஸோ வந்து ஜிபினோட இதில் வந்து மிளகாத்தூள் எண்ணெயிலே ஃபஸ்ட்டு போட்டுறான். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து சிம்மில் ரொம்ப வச்சுக்கோங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டுட்டு ரொம்ப வந்து அடி பிடிச்சிட்டுச்சுன்னா அது கலர் ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ போட்ட உடனே நீங்கள் அடுத்து வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம். ஏன்னா ஒரு 1/2 கிலோ நம்ம பண்ணுறனால. நீங்கள் அவன் ஜிபின் வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக அப்படியே ஃப்ரை பண்ணணும். அதான் அதோட சீக்ரெட்டுன்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்படியே அதை ஃப்ரீயாக விட்டுருவோம். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் கடாயை பற்ற வைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேணாம். ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கணும்னு இல்லைங்க. ஏன்னா நம்ம பிரியாணியில் போட்டு வேக வைக்க தான் போகிறோம். அதனால் சும்மா ஒரு ஷாலோவாக ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன குழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதை வந்து திருப்பி விட்டுறலாம். நான் சொன்ன மாதிரி தாங்க, ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு அரை வேக்காடு கூட இல்லை, ரொம்ப கம்மியான வேக்காடு.
இந்த சைடு ஒரு 2 நிமிஷம், அந்த சைடு ஒரு 2 நிமிஷம் அது இருந்தாலே போதும். அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு. ஸோ அடுத்து வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். நம்ம தக்காளி, அப்புறம் புதினா, அப்புறம் வந்து பிரியாணி மசாலாஸ், அந்த கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் நான் என்னென்ன போடுறேனோ அதை மட்டும் போட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க, இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன், 2 தக்காளி. ஸோ 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி பிளெண்டரில் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பூ, 3 கிராம்பு. ஸோ இதை வந்து நல்ல பயங்கரமான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ சிக்கன் எடுத்துடுறேங்க, போதும். இந்த மெத்தடில் நான் இதுவரை செஞ்சதே கிடையாது, பட் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் பண்ணுற அதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் அதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஸோ 4 பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து இந்த லெவலுக்கு நீங்கள் போட்டதே தெரியக்கூடாது, அந்த லெவலுக்கு உங்களுக்கு வெங்காயம் வந்து சூப்பராக இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ பேஸ்ட்டை அதை அரைச்சாச்சு, நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? தயிர் ஆட் பண்ணுவோம். தயிர், கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். ஸோ இதை சிம்மில் வச்சிடலாம். ஸோ தயிர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு திக்கான தயிர். அதை போட்டுட்டு ஆட் பண்ணிடலாம், மிக்ஸ் பண்ணி. இந்த எண்ணெய் ஒரு பிரிஞ்சு வரட்டும், அப்புறம் நம்ம அடுத்து இதை போட்டுடலாம், சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து அரை வேக்காடு சிக்கனு. ஸோ பாதி வேக்காடில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாவோட பிரியாணியில் கொஞ்சம் நேரம் அது இருந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம ரைஸை போட்டு தம் ப்ராசஸ் தான். ஸோ மேக்ஸிமம் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஜிபினோட ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிகினர்ஸுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட. ஓகேவா? நம்ம இப்போ ஆட் பண்ணலாமா? ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபரன்னு அப்படியே பேய விட்டு, சரிங்க, பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு, அப்படி பரட்டி விட்டு இருக்கவே வேற லெவலில் இருக்குல்ல. ஸோ இப்போ இதுதான் அளவு. ஸோ இதில் வந்து நான் அரிசி சொன்னேன்ல, இதில் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன்னு. ஸோ எப்பயுமே வந்து சீரக சம்பாக்கு வந்து என்ன கணக்குனா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 4.5 டம்ளர் தண்ணி. இப்போ 4.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ சிக்கன் வந்து நல்லா கோட் ஆயிருச்சுங்க மசாலாவோட. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். நான் வந்து ரைஸும் வந்து களைஞ்சிட்டு நான் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 15 நிமிஷம் ஊறுது. ஸோ இப்போ வந்து 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இது 4 டம்ளர் தண்ணி, இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி இருக்குது. ஸோ அரை டம்ளர் தண்ணி. ஸோ அரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காரம், புளிப்பு எல்லாத்தையும் இப்போ இந்த டைமில் பார்த்துருங்க, அரிசி போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ரைஸ் போட போகிறேங்க. ரைஸை கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சேன். ஸோ அது தண்ணி வடிச்சிட்டேன், இப்போ உள்ளே போடுறேன். ஸோ வந்து நம்ம தண்ணி வடிக்கிற வரைக்கும், தண்ணி வடிஞ்சு ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு ரைஸ் நம்மளுக்கு கண்ணில் தெரியணும்.
லைட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போவே. அப்படி கீழேருந்து நீங்கள் ரைஸை மேலே ஏற்றி விடணும். அப்படி இருக்க பார்த்தீங்களா? அடிப்பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ நல்லா கீழெல்லாம் நல்லா சுரண்டி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அடி பிடிக்குதா இல்லையான்னு. ஸோ இந்த பாருங்கள் மேலே வந்துருச்சா ரைஸு. இதுதான் பர்ஃபெக்டான ஒரு பதம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் நெய் பரவிடட்டும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே தோசைக்கல் பக்கத்தில் இருக்குங்க. ஸோ வாழை இலை எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி உள்ளே வச்சு இதை போட்டு இதை அப்படியே தூக்கி இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான். ஸோ மூடி வச்சாச்சுல நம்ம. ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம தம்மை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுறலாம். ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து தம் ப்ராசஸில் போட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம சோம்பேறி சிக்கன் எப்படி சீக்கிரமாக டக்குன்னு பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சிக்கன் வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக இப்படி போட சொல்லிட்டேங்க உங்களை. ஸோ அதனால் இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட போகிறோம். ஓகேவா? வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, பிரியாணிக்கு மீதியாக இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் பிரியாணிக்கு மீதியாக இருந்தது, எல்லாத்தையும் போட்டுருங்க. கையில் என்ன வருதோ எல்லாத்தையும் போட்டுருங்க. உப்பு, ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வீட்டில் இருக்க மசால் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹாவ் அ குட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அப்படியே இந்த சிக்கனை போட போகிறோம். அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு விட்டுட்டோன்னா அது வாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் காலையிலே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஊற வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் அப்படியே வந்து கடாயை வச்சு நான் செய்யப்போகிறேன். ஓகேவா? எண்ணெய் ஊற்றுறேங்க. சோம்பு, நவ் இந்த மசாலா இது எல்லாத்தையும் அப்படியே உள்ளே போட போகிறோம். ஸோ இதை மூடி வச்சு சிம்லேயே வேக வைக்க போகிறோம். அவ்வளோதான். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க இது முடிய. ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஜிபினோட பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். நானும் க்ளோரியாவும் சாப்பிட போகிறோம். மேடம் பயங்கர பசியில் இருக்காங்க போல். ஸோ சாப்பிடலாமா க்ளோரியா? ஒரு வாய் இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தயிர் பச்சடி, அப்புறம் இது எல்லாத்தையும் வச்சு இங்கே வச்சுட்டு இதில் இருக்க பீஸ் இருக்கும்ல அதையும் எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி ஒரு குழப்பிட்டு ஜிபின் வீட்டில் சாப்பிட்றப்ப என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் இருக்குது. மக்களே சீரியஸாக ரொம்ப நல்ல பிரியாணிங்க. ரொம்ப ஈஸியான பிரியாணி. நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செஞ்சிடலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மெனக்கடணும்னு அவசியமே இல்லை. குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக பிடிக்கும். இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக ஜிபினோட பிரியாணி பிடிக்கும். இந்த பிரியாணிக்கு நான் ஜிபினோட பேரே வச்சிடுறேன். ஜிபின் பிரியாணி தான். இப்போ க்ளோரியாவுக்கு நான் சாப்பிட்டு கொடுத்துக்கிறேன். அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. இது ஜிபின் மாமா பிரியாணி.
அவங்க ரெசிபி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கான், வேறு லெவலுங்க, செம்மையாக இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்கும். குடுக்குடு. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. தேங்க்யூ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு.